பைப்பில் வர்ற தண்ணி வந்து குடிக்க சவராக இருக்கும். ஆமாம், அதனால தான் இதில் எடுக்குது. இல்லைன்னா வண்டி தண்ணி தான் வாங்குவோம். வண்டி தண்ணி எவ்வளோ ரூபா வருது? வண்டி தண்ணி 12 ரூபா அந்த குடம். ஒரு குடம் 12 ரூபா. ஆமாம். இப்போ இந்த டேங்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கட்டி முடிச்சுட்டு நல்ல தண்ணி விடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பக்கமாக இருக்குது நிறையா போடுறது. எல்லாம் இங்கே உள்ள கிராமங்களுக்கு ஃபுல்லாக இங்கேருந்து தான் தண்ணி சாப்பிடும். இருந்தாலும் அது சவர தண்ணியாக தான் இருக்குது. சவர தண்ணியாக தான். இதுவுமே முன்னாடியெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குப்பா. கேனுன்னா 15 ரூபா. இந்த ஒரு கட்டிடம் மாதிரி அது ஓடுறதுல ஒரு 20-40 பைப்பு மேலே போகிற வேலை போட்டு அங்கிட்டேருந்து ஒரு தண்ணி போகும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா வைப்பார் ஊற்று குடிநீருக்காக ஊற்றுலேருந்து தண்ணி எடுக்காங்க. அகப்பை போட்டு அகப்பு தண்ணி வரலையா? தண்ணி வரல. இல்லை, அதாவது சாதாரணமாக பேசுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா வைப்பார். இதில் குடி தண்ணீருக்காக ஊற்று தோண்டி தண்ணி எடுக்காங்க. பற்றாக்குறையினால் ஆற்றில் தண்ணி வரல, வறட்சியாக இருக்குது. மழையே ஒரு ஆண்டு இங்கே சரியாக பெய்யலை. அதனால் நிறைய பேர் வந்து தண்ணியை விலைக்கு தான் வாங்குகிறாங்க. பேர் ஐயா? பேர்? என் பேர் ஜெயநாயகம். மொத்தம் எத்தனை பேருக்கா இருப்பாங்க இந்த ஊரில்? அது ஒரு 70 குடும்பம், அது 100-150 குடும்பம். 150 குடும்பம் இருக்கும். இது வந்து 12வது வார்டு. எல்லாம் அதே பிடிச்சிருக்கோம். சீவலப்புரி எதில் வரைக்கும் வருது உங்களுக்கு? உள்ள டவுனுக்குள்ளெல்லாம் வருது. மிக்ஸ் ஆகுறது இங்கே நோக்க. உண்மையத்தானே சொல்கிறோம், பொய்யா சொல்லுவோம். நீங்க எடுத்தே இல்ல, பொதுவா மக்கள் நம்ம போறது இல்ல. ஏன்னா மற்றவங்களுக்கும் அது குடி தண்ணீர் கிடைக்கல. இப்போ வந்து விலைக்கு வாங்கி குடிக்கிறது நமக்கு உடம்புக்கு கேடு தானே. சீவலப்பூர் தண்ணி ஆத்து தண்ணின்னா நேரே பாருங்க. எடுக்க வேண்டாம். அந்த வீடியோ பாருங்க. எடுக்கட்டும், எங்களை வேண்டாம்.
சரியா இல்லை. ஆமாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தோண்டினா